வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸாக இன்ஸ்டாகிராமில் ஒரு கும்பல் ஆச்சரியமாக இருக்கு. என்னடா ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அறிவாளி கும்பல் கிளம்பிருக்கு. ரீசன்ட் டைம்ஸாக இன்ஸ்டாகிராமில் எங்கே பார்த்தாலும் செஸ் பிளேயர்ஸு. நான் செஸ் ஆடவே மாட்டேன், ஆட தெரியும், ஆனால் செஸ் ஆட மாட்டேன். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. எனக்கு செஸ் ரீலாக வந்துட்டு இருக்கு. என்னடா இதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தாதான் தெரியுது, இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி நல்லா பார்க்க பிரதீப் ரங்கன் ஒரு பெரியப்பா பையன் மாரி ஒரு ஆள். அவரு தான் கூஃபி ஜென் செஸ். அந்த மனுஷன் இருந்துக்கிட்டு ஒரு ஆளு இத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செஸ் ஆட இருக்கிறானா? என்னோட அதிசயம். நல்லது சொன்னாலே கேட்க மாட்டானே இந்த காலத்துல. எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் செஸ் விளையாட மாட்டாங்க நம்ம ஊர்லலாம். ஆனா இந்த மனுஷன் இருந்துக்கிட்டு எல்லாரையும் செஸ் பக்கம் திருப்பி how is this possible? இந்த பந்து தூக்கி அந்த புள்ளிங்க கையில குத்த பாரு, அப்போ மாற ஆரம்பிச்சது எல்லாமே. கத்தியோட பீச்ல சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பழியா கிடக்குறானுங்களாமே. யாரால? ராய் பண்ணால, மைகிள்னாலயா? இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸா ஒரு செஸ் செஸ் தமிழ்ல செஸ் பிளேயரை நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஆளு எல்லாரையும் செஸ் ஆட இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி எந்த செஸ் இது போனாலும் இப்ப செஸ் பிளேயர் குகேஷ் செஸ் பிளேயரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்குள்ள போய் 1v1 டான்ஸ் சேலஞ்ச் வாடா, எங்க தலைவர் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூஃபி ஜென் அப்படின்ற கூஃபி ஜென் செஸ்ஸை மென்ஷன் பண்ணிட்டு ஓடுறானுங்க. கமெண்ட்ஸ்ல இவனுங்க போடுற அட்டூழிங்க இருக்கு. ஒரு 4-5 ஜிஎஃப் இருக்கு. பிரதீப் ரங்கன் அதெல்லாம் இவனும் ஒன்னா இருக்க மாரி 4-5 ஜிஎஃப். அந்த ஜிஎஃப் போட்டு நிற்கிறாங்க. ஆனா அவரை பார்த்தா ஒரு 4-5 வாரமா தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட தெரியல, எனக்கு மட்டும் ரீல்ஸ் ஃபீட் பண்ணிட்டே இருக்கான். எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. எனக்கே செஸ் ஆடுற ஆர்வம் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நானே செஸ் ஏத்துறேன். செஸ் ஏத்தி லாகின் பண்ணி ஒரு மேட்ச் ஆடினேன், தோத்துட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செஸ் பிளேயர் வருவாரு. 2 மாசத்துல இவ்வளவு மேல இல்லப்பா அப்படி போவாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? நான் நம்பியிருக்க மாட்டேன், அவரே நம்பியிருக்க மாட்டாரு. ஆனா போயிட்டாரு. எனக்குதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம நாட்டிலும் இப்படி புத்திசாலி பசங்களாம் இருப்பாங்க. இவ்வளவு பேர் இருப்பாங்களா இந்த ஷார்ட் டைம்ல? அடடே, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். நானும் செஸ் விளையாட கத்துக்கலான்னு இருக்கேன். அவரை பார்த்து நீங்களும் போய் செஸ் விளையாட கத்துக்கோங்க, வளர்த்துக்கோங்க. தெரியுது, நீ மூடு. அதுவும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு விஷயம் போயிட்டே இருக்கு. ஆக்டர் அஜித் குமார் ஏதோ ஸ்பான்சர் நடிச்சு, அப்படியா ஸ்பான்சருக்காக ஆட் ஒண்ணு நடிச்சிருக்காரு. கேம்பா என்னையா உடம்பு இது இங்க போய்தாடா. இன்னைக்கு இதை நினைச்சு தலை சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படின்னு சந்தோஷமாவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரு இந்த ஆடு நடிச்சாரு. என்னடாடி அந்த ஃபுல்லா அதே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் செஸ், ஒரு பக்கம் கேப்பா, ஒரு பக்கம் செஸ், ஒரு பக்கம் கேப்பா, மாறி அதே தாண்டா ஓடிட்டு இருக்கு மண்டையில. ஒரே டைலாக் தான் ஓடிட்டு இருக்கு மண்டையில. என்ன டைலாக் தெரியுமா? சக்தி மித்ரா அப்படிங்க தெம்பா இருந்தோம். அந்த ஒரு டைலாக் தான் நான் மண்டையில ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க? எனிவேஸ்
யாரும் பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்தால் சரிதான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தோஷ்.